ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாப்பிட்டா ராகியை வச்சு ஒரு இட்லி செய்ய முடியும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி ஒரு இட்லி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக நம்ம சாப்பிட்ற வாயில் வச்ச உடனே உள்ளே போயிருங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து இருந்தது. இது ராகி இட்லி தானே அப்படின்னு கூட உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நாம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் இந்த கப்பை தாங்க வந்து அளவு வச்சுக்கிட்டேன். சின்ன கப் அளவு தான். நீங்கள் வந்து எந்த கப்பை அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு ராகி, நம்ம வந்து ராகி ஊற வைக்க தான் வந்து போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி, இதுவும் ஒரு கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பச்சரிசி, இதையும் சேர்த்தாச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா இந்த இட்லிக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசி வந்து விற்கிதுங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. இது நார்மல் ஜவ்வரிசி வந்து கிடையாதுங்க, இட்லிக்குன்னே தனியாக வந்து இருக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம். இது 2 தாங்க இந்த இட்லிக்கு வந்து சாஃப்டாக வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம காலையில் வந்து இந்த மாவெல்லாம், இந்த அரிசியெல்லாம் எடுத்து ஊற வைக்க போகிறோம். காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா ஈவினிங் தான் நம்மளால் வந்து அரைக்க முடியுங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா உளுந்து மட்டும் நான் வந்து எடுத்து அப்படியே தனியாக வச்சுட்டேன். மித்ததெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா உளுந்து வந்து தோல் நீக்கிய உளுந்து அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம் அப்படின்னாவே போதுங்க. இப்போ நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உளுந்து மட்டும் ஊற வச்சேன். இப்போ வந்து உளுந்து, அந்த ஜவ்வரிசி, அது கூட பார்த்திங்கன்னா வெந்தயம், 3ஐயும் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வந்து ஒரு உளுந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் வந்து நல்லாவே வந்து ஆட்டுங்க. அப்போனா தான் இட்லி வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வரும். நீங்கள் ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்து உளுந்து சீக்கிரம் அரையும் அப்படின்னா அரைச்சிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 45 மினிட்ஸாவது வந்து அரைச்சிங்கன்னா தான் அந்த உளுந்து வந்து நல்லா சாஃப்ட் வந்து நம்மளுக்கு இட்லிக்கு கொடுக்கும். இப்போ நம்ம மாவு வந்து அரைச்சாச்சுங்க. அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இந்த மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. உப்பு போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாகவே வந்து நான் வந்து வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து அப்படியே இந்த மாவு வந்து வைக்கணுங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பொங்கியிருக்கு அப்படின்னு வந்து காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து ராகி வந்து சீக்கிரமே வந்து பொங்கிடும். ஆனாலும் நம்ம வந்து இந்த அரிசியெல்லாம் சேர்த்தனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நான் வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்து வந்துருச்சுங்க. மேலே வந்து இந்த ராகி இருந்தனால கொஞ்சம் கலர் மட்டும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். நல்லா வந்து மாவு வந்து பொங்கிடும். ராகி அப்படின்னாவே சீக்கிரம் பொங்கிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து அரிசி சேர்த்தனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மதியெல்லாம் வச்சிங்கன்னா சீக்கிரமே வந்து பொங்கிடுங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்ற தான் ஆரம்பிக்க போகிறோம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழே உள்ள தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து இதில் துண்டெல்லாம் வந்து போடலை. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியால் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணியோ எண்ணெயோ தடவணும் அப்படின்னா இட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் வந்து வந்துடும். இப்போ நாம் இட்லியை வந்து சின்ன சின்னதாக வந்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றினதுக்கப்புறமா நம்மளுக்கு சின்னதாக ஊற்றினா தான் சீக்கிரமே வந்து வேகும். இப்போ நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையானது ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நாம் தேங்காய் சட்னி தான் வந்து வச்சுருக்கோம். இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். தாளிக்கும் போது மட்டும் இந்த காஞ்ச மிளகா வந்து போட்டு தாளிங்க, சட்னி இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு இட்லி வந்து அவிஞ்சிருச்சுங்க. இட்லி அவிஞ்சிருச்சா அப்படின்னு எப்படி பார்க்கலான்னா, இந்த மாதிரி நம்ம நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து அவிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் இட்லி அவிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் வர்றதுக்கு இதை வந்து திருப்பி கவுத்தி இதில் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா இட்லி வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த பிசுறே இல்லாமல் வந்து வந்துடும். இப்போ நான் ஒரு ஸ்பூனை வச்சு உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். நல்லா சூப்பராக வந்து இட்லி வந்து வந்துருந்ததுங்க. நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இட்லி எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு. நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிசுறே இல்லை. நல்லா சூப்பராக சாஃப்டான ஒரு இட்லி வந்து வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். வீடியோ அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஹெல்த்தியான வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். முடிஞ்சது வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.